Hi to all CBL viewers and subscribers. உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உங்களின் தொடர் ஆதரவுக்கு நன்றிகள். CBL தாட்ஸின் பதிவுகள் உங்களுக்கு உபயோகமானதாக பிடித்திருப்பதாக இருந்தால், சிந்திக்க வைக்கக்கூடிய ஒன்றானால் உங்களின் நட்புகளிடையே பகிருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பதிவுகளை பற்றிய உங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். நாம் இன்று சிந்திக்க இருக்கும் தலைப்பு, மனிதருக்கு மொழி தேவையா? காற்றின் மொழி ஒளியா இசையா? கடலின் மொழி அலையா நுரையா? சிந்திக்க தூண்டும் வார்த்தைகள் இவை. மொழி மனிதனின் பேசும் திறன் எப்படி உருவானது என்பதற்கு பல ஆராய்ச்சிகள் உள்ளன. அவை மனிதர்கள் சைகைகள் மூலம் ஒலிகளை பயன்படுத்தி தொடர்பு படுத்தினர். இதன் தொடர்ச்சியாக எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்த ஒலிகளை பயன்படுத்தினர். இதுவே பேச்சு மொழிக்கு அடிப்படையாய் அமைந்தது. பல மொழியியல் அறிஞர்கள் பல்வேறு உணர்ச்சிகளிலிருந்து மொழி தோன்றியதாக கருதுகின்றனர். மற்றவர்கள் இது அறிவார்ந்த சிந்தனைகளிலிருந்து தோன்றியதாக கூறுகின்றனர். வேறு சிலர் இயற்கையான ஒலிகளை பின்பற்றி மொழி உருவானதாக கூறுகின்றனர். உலகின் பல்வேறு பகுதிகளில் வேறு வேறு மொழிகள் பயனில் உள்ளன. இவற்றில் சில பல்லாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் உள்ளன. மொழி தோன்றிய கதையை யாராலும் உறுதியாக கூற முடியாது. மனிதரின் வளர்ச்சியிலும் ஒரு சமூகத்தின் வளர்ச்சியிலும் மொழி நெருங்கிய தொடர்புடையது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மொழியின் சிறப்பியல்புகள் என்ன? மொழியை பேசுவதும் புரிந்து கொள்வதும் பயன்படுத்துவதும் காலத்தின் கட்டாயம். அது நமது அடையாளம், கலாச்சாரம் மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தின் முக்கிய பகுதி. மொழியின் இயல்பானது இலக்கணம், இலக்கியம் மற்றும் சொல் வளங்களை உள்ளடக்கியது. மொழி ஏன் முக்கியமானது? மொழி ஒரு அடையாளம், ஒரு இனத்தின் அடையாளமாக இருக்கிறது. மொழியின் மூலம் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்துகிறோம். மொழி நாம் நினைப்பதையும் உணர்வதையும் பிறருடன் பகிர்ந்திட உதவுகிறது. கருத்துக்களை தெளிவாகவும் துல்லியமாகவும் வெளிப்படுத்தும் கருவியாகிறது. இலக்கியங்கள் நமது கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க உதவுகிறது. மொழி கல்வி கற்பதற்கும் அறிவை வளர்த்து கொள்ளவும் சமூகத்தில் ஒருவரோடொருவர் தொடர்பு கொள்ளவும் உதவுகிறது. சமூகமாக நாம் செயல்பட வித்திடுகிறது. மொழியின் வடிவங்கள் இரண்டு. ஒன்று பேச்சு மொழி, இரண்டு எழுத்து மொழி. பேச்சு மொழி மனிதர்களால் பேசப்படுகிறது. உதடுகள், நாக்கு மற்றும் குரல் வளை போன்ற உறுப்புகளின் உதவியால் ஒலிகளாக வெளிப்படுகிறது. உரையாடல், விவாதம் மற்றும் பாடல் போன்ற வடிவங்களில் பயன்படுத்தப்படுகிறது. சைகைகளும் பேச்சு மொழியின் ஒரு பகுதியே, ஏனெனில் பேச்சுடன் சேர்ந்து பயன்படுத்தப்படுகிறது. எழுத்து மொழி குறிப்பிட்ட மொழியில் பயன்படுத்தப்படும் குறியீடுகள் மற்றும் எழுத்துக்களால் ஆனது. குறிப்பிட்ட மொழி பேசும் மக்களால் பயன்படுத்தப்படுகிறது. செய்திகளை பதிவு செய்து பரப்பவும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளவும் உதவுகிறது. பத்திரிகைகள், புத்தகங்கள், கடிதங்கள் மற்றும் இணையதளங்கள் போன்ற பல வடிவங்களில் பயன்படுத்தப்படுகிறது. எந்த ஒரு மொழியின் வளர்ச்சியும் மற்றும் மாற்றங்களும் அதன் பயன்பாட்டாளர்களால் நிகழ்த்தப்படுகிறது என்பதே உண்மை. ஒரு கலாச்சாரத்தை, ஒரு சமூகத்தை அழிக்க அதன் மொழியை அழித்தால் போதும் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் இதை எப்படி அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லப் போகிறோம்? மொழியின்பால் அதீத விருப்பத்தை உண்டாக்க தேவை வருகிறது. அவரவர் விரும்பியதை விரும்பியபடி சொல்ல வேண்டும். எப்படி? பிறர் பேசுவதை புரிந்து கொள்வதன் மூலமும் தனக்கு இயல்பாக தோன்றும் கருத்தை குழப்பமின்றி தெரிவிப்பதும் மொழியின் அழகில் ரசித்து மகிழ்வதும் புதியன படைப்பதின் வழியே இது சாத்தியம். மொழிக்கும் சிந்தனைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. மொழி சிந்தனையை உருவாக்கவும் வடிவமைக்கவும் வெளிப்படுத்தவும் உதவுகிறது. சிந்தனை மொழி வழியாய் வெளிப்படுத்தப்படுகிறது.
மொழி சிந்தனையை வெளிப்படுத்தும் ஒரு கருவி. தான் என்ன நினைக்கிறோமோ அதை பகிர்ந்திட மொழி அவசியமானதொன்றாகிறது. குறிப்பிட்ட கருத்தை, உணர்வை வெளிப்படுத்த மொழியன்றி வேறு வழியில்லை. ஒவ்வொரு மொழியும் அச்சமூகத்தின் கலாச்சாரத்தையும் விழுமியங்களையும் வெளிப்படுத்துகிறது. வெவ்வேறு மொழி பேசுபவர்கள் ஒரே விஷயத்தை வெவ்வேறு விதமாக சிந்திக்கலாம். மொழி ஒருவரின் சிந்தனையை தூண்டி புதிய கருத்துக்களை உருவாக்குகிறது. ஒருவர் எந்த மொழி பேசுகிறாரோ அதற்கேற்ப உலகை பார்க்கிறார். இவ்வளவு திறமும் ஆற்றலும் வாய்ந்த மொழியை நாம் இன்றைய சூழலில் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? இயற்கையின் மொழிகள் நமக்கு உணர்த்தும் பாடங்கள் என்ன? மனிதரின் மொழிகள் நமக்கு தெளிவுபடுத்துவது என்ன? இதயத்தின் மொழிகள் நமக்கு புரிந்துவிட்டால் மனிதருக்கு மொழி தேவையா? சிந்திப்போம், பயன்படுத்துவோம், மகிழ்ச்சியாய் வாழ்ந்து பிறரையும் மகிழ்விப்போம், வாழ்விப்போம். நன்றி.